வரிசையாய் சொல்லுகிறேன், ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். மனித எலும்புகள் இன்றைக்கும் நிறைய மியூசியத்திலே வைத்திருக்கிறார்கள். மனித எலும்புகள், டைனோசர் அதனுடைய எலும்புகளை இன்னும் வைத்திருக்கிறார்கள். இது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாலேயே அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு கீழே அதனுடைய லைஃப் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் படைத்தது எப்பொழுது? 6011 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் படைக்கப்பட்டிருந்தார் என்று நாம் சொல்லுவோமானால், நிச்சயமாய் அங்கே மியூசியத்திலே போடப்பட்ட அந்த இயர் கணக்கு வித்தியாசமாய் தோன்றும். அதனால தான் நம்முடைய வேதத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே என்பது டேட்லெஸ் பாஸ்ட், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாலேயே, 6011 ஆண்டுகள் அல்ல, மனிதன் உண்டாக்கப்பட்டுதான் 6011 ஆண்டுகள் ஆகின்றன. அதற்கு முன்னாலேயே இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக படைக்கப்பட்டது? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், ஜீவராசிகள் குடியிருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த காலகட்டத்திலே ஜீவராசிகள் இருந்திருக்க வேண்டும். அதுதான் பிசாசினாலே ஒழுங்கின்மையாகியது, தேவனாலே வெறுமையாய் ஆக்கப்பட்டது. இது எப்படி என்றால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசித்தால், அந்த காலகட்டத்திலே ஒரு ஜலப்பிரளயம் வந்திருக்கிறது. இதை சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜலப்பிரளயத்தினாலே இந்த பூமி அழிவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஜலப்பிரளயம் நோவா கால ஜலப்பிரளயம் அல்ல, நோவா கால ஜலப்பிரளயம் வேறு. ஆக நம் தேவன் இந்த உலகத்தையும் உலகத்திலே வாழ்கிற ஜீவராசிகளையும் டேட்லெஸ் பாஸ்ட், ஆதியிலேயே படைத்திருக்கிறார் என்று அறிகிறோம். அடுத்ததாக சூரியன் படைக்கப்பட்டது 4ஆம் நாள் அல்ல, அதுவும் ஆதியிலே தான் படைக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் நாள் சூரியன் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இருளாக்க மறைக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில். இருளாக்க மறைக்கப்பட்டிருந்த இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே முழுமையாய் 4ஆம் நாளிலே தேவனால் கொணரப்பட்டது. அதுவும் ஆதியிலே டேட்லெஸ் பாஸ்ட் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 3வது காரியத்தை வாசித்தால், ஆதாமுடைய விலா எலும்பு ஒன்றை எடுக்கப்பட்டு அதிலே தான் ஏவாள் என்பவளை உருவாக்கினார் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் மருத்துவ விஞ்ஞானத்திலே போய் டாக்டரிடம் விசாரித்தீர்கள் என்றால், ஆண்களுக்கு ஒரு விலா எலும்பு குறைவாக இருக்கும் என்று மருத்துவ விஞ்ஞானமே சொல்லுகிறது. ஆண்களுடைய ஒரு விலா எலும்பை எடுத்துதான் பெண்ணை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அடுத்ததாய் இந்த உலகம், நாம் பார்க்கிற உலகம் சோலார் சிஸ்டம், சூரியனை மையமாக வைத்து இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் இது. ஆனால் இங்கே ஒரு வானம் அல்ல, இரு வானம் அல்ல, தேவன் வானங்களை படைத்திருக்கிறார். ஒரு உலகம் அல்ல, 2 உலகம் அல்ல. இது போல சோலார் சிஸ்டம் 1 அல்ல, 2 அல்ல, உலகங்களை படைத்திருக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் சங்கீதம் 8:3 எழுதப்பட்டிருக்கிறது. இதே போலதான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சோலார் சிஸ்டம் போல இன்னும் ஏராளமான சோலார் சிஸ்டம் இருக்கிறதாய் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக விஞ்ஞானத்திற்கு நம்முடைய வேதம் ஒத்து போகிறது. இன்னும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சாயங்காலமும் விடியற் காலமாகி ஒரு நாள் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது, படைப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. சாயங்காலம் என்றால் ஈவினிங் 6 o'clock அல்லது 6:30 சன் செட்டிங் போதுதான் அந்த நாள் முடிகிறதாய் நாம் கணக்கு வைத்திருக்கிறோம். இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே அப்படித்தான் பொழுது போய்விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை ரோம சர்க்கார் தான் இரவு 12 மணிக்கு தான் புதிய நாள் உருவாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரப்படி ரோம சர்க்கார் செய்தது சரி. ஆக்சுவலாக ஆரம்ப நாட்களிலிருந்து எல்லாருமே ஏற்பாடு செய்யப்பட்டது சாயங்காலம் விடியற்காலமாகி ஒரு நாள் ஆகிறது. இன்னும் சொல்லுகிறேன், ஆதி பெற்றோருக்கு ஆதாம் ஏவாளுக்கு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாய், கிட்டத்தட்ட நோவா காலம் வரைக்கும் சைவ உணவைத்தான் நம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக மனிதன் சாப்பிடுவதற்கு தெரிந்து கொண்ட உணவு தேவனாலே சைவ உணவுதான். இது சுக வாழ்வுக்கு தேவை என்று தேவன் அன்றைக்கு அறிந்திருக்கிறார். மெடிக்கல் சயின்ஸும் அதைத்தான் இன்றைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. அதே 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் தேவன்
இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்று தேவன் சொன்னார். நமக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாவற்றுக்குமே சைவ உணவு தான் நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக எல்லா ஜீவராசிகளும் சிங்கம், புலி, கரடி, நாய்கள் எல்லாமே கூட சைவ உணவு தான் சாப்பிடும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். நோவா காலத்திற்கு பிறகுதான் அசைவ உணவு என்ற ஒரு காலகட்டம் வந்தது. அடுத்தது டார்வின் கொள்கை. டார்வின் சொல்லுகிறார், குரங்கிலிருந்துதான் மனிதன் பிறந்தான் என்று டார்வின் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆதியாகமம் 1:11 வாசித்தோம் என்றால், தேவன் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்கும் புல் பூண்டுகளையும், ஆதியாகமம் 1:24 வாசித்தால் தேவன் மிருகங்கள், பிராணிகள் இவைகளை ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்கும்படிதான் உண்டாக்கினார். குரங்கு குரங்கை தான் பிறப்பிக்க வேண்டும், காகம் காகத்தை தான் பிறப்பிக்க வேண்டும், சிங்கம் சிங்கத்தை தான் பிறப்பிக்க வேண்டும். குரங்கு மனிதனை உருவாக்க கூடாது, உருவாக்காது. இந்த அடிப்படையில் தான் தேவன் படைத்திருக்கிறார். அந்த டார்வின் கூட அவருடைய தியரியை எழுதும் பொழுது ஆரம்பத்தில் ஐ சப்போஸ் என்று சொல்லிதான் எழுதுகிறார். அவருக்கே கூட அவருடைய கண்டுபிடிப்பிலே திருப்தி இல்லை, முழுமை இல்லை. ஆக டார்வினுடைய கொள்கைப்படி பார்த்தால் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் இன்றைக்கு எத்தனையோ குரங்குகள் மனிதனை பெற்றுக்கொண்டே இருக்கணும் அல்லவா? பெற்றுக்கொள்ளவே இல்லையே. நாம் பார்த்தபடி ஒரு குரங்கு கூட மனுஷனை பெற்றுக்கொண்டதாக இல்லை. இன்றைக்கு குரங்கு குரங்காய்த்தான் இருக்கிறது, மனிதன் மனிதனாய்த்தான் இருக்கிறான். குரங்கிலிருந்து மனிதன் பிறந்து விட்டான் என்றால் குரங்கின் ரத்தமும் மனுஷனுடைய ரத்தமும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருந்ததென்றால் இன்றைக்கு மனிதனுக்கு இரத்த தானம் வேண்டும் என்றால் குரங்கின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து மனிதனுக்கு கொடுக்கலாமே. ஏன் அப்படி மெடிக்கல் சயின்ஸ் செய்வதில்லை? காரணம், குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை. நம்முடைய வேதம் படைப்பில் தேவன் சொன்னது ஆதியாகமம் 1:11, ஆதியாகமம் 1:24 டார்வின் கொள்கை பொய் என்று உறுதிப்படுத்துகிறது. தேவன் தீமையை சிருஷ்டிக்கவே இல்லை. ஆதியாகமம் 1:31 வாசித்தோம் என்றால் தேவன் படைத்ததெல்லாம் நல்லது என்று கண்டார். அதனால அவர் தீமையானதை சிருஷ்டிக்கவே இல்லை. பிசாசுதான் ஆதாம் மூலமாய் தீமையானதை உருவாக்கினான். பூமிக்கு 3 காலங்கள் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாமுக்கு முன்னாலே ஒரு காலம், அதுதான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போய்விட்டது. அதற்கு பிறகு ஆதாமிடமிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காலம், இந்த காலம் அக்கினியினால் அழிய போகிறது. இதற்கு அப்புறம் இன்னொரு காலம் வரப்போகிறது. அதுதான் நாம் சொல்லுகிறோம் புதிய பூமி என்று சொல்லுகிறோம். 2 பேதுரு 3:6-7 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே தேவன் எத்தனையோ ஜீவராசிகளை படைத்திருக்கிறார், மனிதனையும் படைத்திருக்கிறார், ஆடு மாடு பறவைகள் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவர் ஆவியை கொடுத்திருக்கிறார். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் ஆவி கிடையாது. ஆவி வேறு உயிர் வேறு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவி மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதனால தேவனோடு தொடர்பு கொள்கிறது மனிதன் மாத்திரமே, மற்ற ஜீவராசிகள் மிருகங்களோ பறவைகளோ அல்ல. அதனாலே ஆவி மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிருக ஜீவங்களுக்கு ஆவி இல்லை. ஆனால் மிருக ஜீவன்களுக்கு ஆத்மா உண்டு. ஆத்மா என்பது சிந்தனா சக்தி, சிந்தனை, எண்ணங்கள், ஏக்கங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள். எல்லா மிருக ஜீவன்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு, எண்ணங்கள் உண்டு, உணர்வுகள் உண்டு, சிந்தனைகள் உண்டு. அது அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஏற்றபடி அதனுடைய ரேஞ்ச் வித்தியாசப்படும். அதனாலதான் தொல்காப்பியர் கூட எழுதியிருக்கிறார், ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு மனிதனுக்கு மாத்திரமே உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாய் தேவ ரூபம் வேறு, மனிதனுடைய ரூபம் வேறு. மனிதனுடைய ரூபம் இப்பொழுது கண்ணு, காது, கை, கால் இருக்கு. இது அல்ல தேவனுடைய ரூபம். தேவன் ஆவியா இருக்கிறார், மனிதனை ஆவியாகவே படைத்திருக்கிறார். உள்ளான மனுஷன் தான் ஆவியா இருக்கிறான் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால தேவ ரூபம் வேறு, மனித ரூபம் வேறு. இயேசு கிறிஸ்து மனித ரூபமானார் என்று பிலிப்பியர் 2:6-8 சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணாலே உருவாக்கிய இந்த மனித ரூபத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அடிமையின் ரூபம் என்பது மனுஷனுடைய ரூபம். இது புறம்பான இந்த ரூபத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாய் மணவாட்டி சபை உருவாகுவதை பற்றி, இயேசு மரித்தார், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவ சபை உருவானது. இது மணவாட்டி சபை உருவானதை இந்த நம்முடைய படைப்பின் ரகசியத்திலே தெரிந்து கொள்ள முடியும்.
அப்படியே ஆதாம் மரித்து ஏவாள் உருவானாள். அடுத்ததாய் ஆணும் பெண்ணும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கி ரெண்டு பேரும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். பாரதியாருடைய பாடலை கூட சொல்லுவேன். நான் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்ற பாடலை அடிக்கடி சொல்லுவேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாம்சமாய் இருக்கிறதுனால்தான் அவருடைய கண்ணிலே கண்ணீர் வந்தால் இவனுடைய நெஞ்சிலே ரத்தம் கொட்டுகிறதாம். அடுத்ததாய் ஊதுதலுடைய ரகசியங்கள். இன்றைக்கு எல்லா பெந்தகோஸ்தே வட்டாரத்திலே நிறைய இடங்களில் ஊதுதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். ஆக ஜீவாத்மாவாய் மாறுவதற்காகத்தான் அவர் ஊதினார் என்று நாம் அறிகிறோம். இதே போல இன்னொரு முறை பரலோகத்துக்கு போகும்போதும் ஒரு முறை யோவானிலே போடப்பட்டிருக்கிறது, அவர் ஊதினார் என்று சொல்லி. ரைட். ஆவி ஆத்மா இது ரெண்டு உள்ளான மனுஷன் மாத்திரம் உடலுறவு கொள்ள முடியாது. உள்ளான மனுஷன் உடலுறவு கொள்ள வேண்டும். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நீங்கள் நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நிரப்புவதற்கு உடல் ஒன்று, சரீரம் ஒன்று தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் உடலுறவு கொண்டு பூமியை நிரப்ப முடியும். அதனால் தான் இந்த சரீரத்தை மண்ணினாலே தேவன் உருவாக்கி இருக்கிறார். இன்னொன்று, தேவன் பாவம் செய்தாலும் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, பூமியின் கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் அன்றைக்கு படைப்பின் ரகசியத்திலே அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். நித்திய சுவிசேஷத்தின் மூலமாய் படைப்பு பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷமும் நித்திய சுவிசேஷம் இணைந்துதான் ஒன்றாய் இணைந்திருக்கிறது. ஆட்டுத்தோல் பலியாக்கப்பட்டு நிர்வாணம் மூடப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டு நம்முடைய நிர்வாணங்கள் மூடப்படுகிறது. ஓய்வு கண்டிப்பாய் தேவை என்று சொல்லி 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தான். ஏனென்றால் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். சிருஷ்டிப்பால் தான் தேவனை அறிய முடியும் என்று ரோமர் 1:20 சொல்லுகிறது. அதனாலே காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இரவு பகல் எப்படி உண்டாகிறது? பூமி சுழகிறது. அண்ட சராசரங்கள் எப்படி நிற்கின்றன? அவைகள் மூவ்மெண்ட் எப்படி சரியாய் இருக்கின்றன? Who is the director? There cannot be a direction or action without a director. அதனால சிருஷ்டினாலே தேவனை அறிய முடிகிறது. ஆவிக்குரிய மரணம் இன்னதென்று புரிகிறது. இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். சாவல் என்பது செசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் கட்டாகிறதுக்கு பேர் சாவு. ஆக தேவனோடு தொடர்பு அற்று போயிற்று. அதனால ஆதாமும் ஏவாளும் மரித்து போனார்கள். அதனால அதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று நாம் படைப்பின் ரகசியத்தின் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம். எபேசியர் 2:1 ஆதியாகமம் 2:17 ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு தேவ வார்த்தையை விளங்கி கொள்ள முடியவில்லை. பிசாசு சொன்ன வார்த்தையை விளங்கி கொண்டார்கள். அதனாலே word of God was sent to this world. மனக்கண்களை பிசாசும் திறக்கும் என்ற ரகசியம் படைப்பை பற்றி நாம் அறியும் பொழுது தெரிகிறது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதனாலே கள்ள உபதேசத்தினாலே நிறைய பேருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சரீர மரணம் என்பது பாவத்தால் அல்ல, தேவன் தந்த தண்டனையால் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் தண்டனை கொடுத்தார் சரீரத்திலே மரிக்க வேண்டும் என்று. அதனாலேயே அந்த தண்டனை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்பது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய உரையிலே தான் நிறைவேறும். நாம் பாவம் செய்வதால் பாவி அல்ல, பாவ ஜாதியால் பிறந்ததால் தான் நாம் பாவியா இருக்கிறோம். அதனால பாவி என்று பாவம் செய்யறதுனால அல்ல, பாவ ஜாதியில் பிறந்ததனால் தான் நாம் பாவியா இருக்கிறோம். இது படைப்பினாலே நமக்கு தேவன் வெளிப்படுத்திய காரியம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது சரீர மரணம் அல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது 2ஆம் மரணம். இது நம்முடைய பாவத்தாலே நாமே தேடிக் கொள்ளுகிற மரணம். பாவ அறிக்கை நமக்கு கண்டிப்பாய் தேவை. அதை தேடித்தான் ஆதாமும் ஏவாளும் வந்தார்கள். பிசாசுக்கு தேவன் பெர்மிஷன் அப்போதைக்கு கொடுப்பதில்லை என்று நாம் படைப்பின் மூலமாய் அறிகிறோம். எப்படி என்றால், பிசாசானவன் ஏவாளை சோதிக்க வந்தான். அப்பொழுது ஆண்டவரிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டு வரவில்லை. அதனாலே அந்த பிசாசானவனுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டாயிற்று. அதனால அப்போதைக்கு பெர்மிஷன் கொடுப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதாமுக்கு தந்த 5 அதிகாரத்தையும், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், 5 அதிகாரத்தை அவன்
இழந்து போனான். இழந்து போன அதிகாரத்தை தேடவும் அதை திரும்பவும் கொடுக்கவே மனுஷகுமாரன் வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லுகிறது. இவன் அதிகாரத்தை இழந்து போனான், அதிகாரத்தை சாத்தானை கொடுத்தான் என்று லூக்கா 4:5-6 இயேசுவிடமே அந்த சாத்தான் சொல்லுகிறான். ஆக நோவா காலத்திற்கு முன்னாலேயும் மழை இருந்தது என்று படைப்பின் ரகசியத்தின் மூலமாய் தெரிகிறது. ஆதியாகமம் 2:5 இதை திட்டமும் தெளிவுமாய் விளக்குகிறது. இன்னும் ஏராளமான காரியத்தை நாம் தாராளமாய் படைப்பின் ரகசியத்தின் மூலமாய் சொல்லிக் கொண்டே போகலாம். படைப்பின் ரகசியத்தை தினந்தோறும் நாம் அறிந்து படைத்த தேவனோடு நெருங்கி சேர்ந்து இணைந்தோமானால் நிச்சயமாய் நமக்கு நித்திய ஜீவன் தானாய் வந்துவிடும். ஆக படைத்த ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் படைப்பின் ரகசியத்தை அறிய வேண்டும். நம்ம எல்லாரும் தொடர்ந்து படைப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்வோம். தேவன் நம்மோடு தினந்தோறும் பேசுவாராக. ஆமென். இந்த செய்தியினால்